ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமஸான சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் காலையில் விரும்பி சாப்பிடுவது தோசை தான். இந்த தோசையில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு பொடியை தூவி கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். வாங்க இந்த பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பொடியை இட்லி, தோசைன்னு எந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம். கப்பு, டம்ளர் எதில் வேணுமோ மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் உளுந்து அளந்து எடுத்திருக்கேன். அதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம். இந்த உளுந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நாம் இதை வறுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொடியை அரைச்சி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அவசரத்துக்கு தேவைப்படும் போது இன்ஸ்டன்ட் தோசை ஊற்றி இந்த பொடியை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் தோசை வேணும்னா நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது உளுந்த ஒரு தட்டில் கொட்டினதுக்கப்புறம் கடாயில் மறுபடியும் 3/4 கப்பு கடலைப்பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதால ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 100 கிராம். காஞ்ச மிளகாய் கூட பெருங்காயத்தூள், கல்லுப்பு, கருவேப்பிலை சேர்த்து 1 by 1 ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சிடலாம். நாம் இப்போ வறுத்த பொருட்களை எல்லாம் தட்டில் கொட்டி நல்லா 1/2 மணி நேரத்துக்கு ஆற விட்டுடலாம். எல்லா பொருட்களும் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் 1 by 1 போட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் கொரப்பாக தான் பிடிக்கும் அப்படின்னா கொரப்பாகவும் அரைச்சிக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் 1 by 1 போட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த பொடியில் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா 4லேருந்து 5 பூண்டு பல் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும். இப்போது சூப்பரான பொடி தயார். இப்போது இந்த பொடியை வச்சு நாம் செஞ்ச தோசையை டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு தோசையை செஞ்சு தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த பொடியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். பாய்.